தெருநாய்கள்கிட்ட மட்டும்தான் கட்சியில் சேரலாமான்னு கேட்கல, இப்போ எல்லாத்துலேயும் கேட்டேன். உனக்கு என்னத்துக்கு அரசியல் இது? நீ யார் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குன்னு உனக்கு யார் சொன்னது? துணை முதல்வர் விஜய் கம்பியை பழுக்க காய்ச்சி வாயில் இழுத்து விட்டுவார். அண்ணன் தான் ஆரம்பிக்கல, அக்கா ஆரம்பிச்சு நாடு முழுவதும் திருத்தப்படும் சொல்லியிருக்காரு. வேற அப்போ அங்கே போய் சேர வேண்டி தானே விஜய்ட்டு வர. விஜய் நான் இழிச்சவன் அவ்வளோதான் திமுக, இனிமேல்லாம் எழும்பி வராது திமுக. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு துண்டை காணாம துணியை காணான்னு எப்படி அவன் ஓடுறான்றது மட்டும் நீ பாரு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஓகே. நடிகர் ராகவா லாரன்ஸ் திடீர்னு அவர் திருச்சி கிழக்குல போட்டியிட போறாருன்னு செய்தி வந்துச்சு. அது எங்கிருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கேள்வி. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி நான் சமூக வலைதளங்கள்ல உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். என் முடிவை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். என் அம்மா ஆசீர்வாதத்தோடன்னு சொன்னார். சரி, எல்லாம் முடிவை அறிவிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் குட்டி ஸ்டோரிலாம் 2 குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அதுலேயே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதே சமூக வலைதளத்தில் தாவேக்கா துண்டு போட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டு மக்களாகிய உங்ககிட்டயே முடிவை விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ, அதில் ஓட்டு போட்டவங்களெல்லாம் அந்த நாயின்னு பேசி அது ஒரு சர்ச்சை. ஓட்டு போட்டவங்க நாயின்னு சொல்லுவாங்க. ராகவா லாரன்ஸ் மேல இருக்க வைத்தறிச்சல், எனக்கு என்ன சார் வைத்தறிச்சல்? அவர் சொன்னது நாயை தாம்மா நாயின்னு சொன்னாரு, புரியுதா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சில நாய் பிஸ்கெட் சாப்பிடும், ஓரியோ பிஸ்கெட் சாப்பிடும், சில நாய் கறி சாப்பிடுன்றாரு, சில நாய் பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னாரு. அதை எப்படி நீங்க அது அங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ராகவா லாரன்ஸ் ஒரு அரை பைத்தியம், முழு பைத்தியம்ன்றது வேற விஷயமா? அப்படி நீங்க சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கலாம். இல்ல சார், அங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். அவருக்கு தெரிஞ்சது தெருநாய் தாம்மா, புரியுதா? அவருக்கு தெரிஞ்ச உதாரணத்தை தான் அவர் சொல்லுவார். தெருநாய்க்கு அவர் பிரியாணி போட்டிருக்காரு, பிஸ்கெட் போட்டிருக்காரு. அந்த வடிவேல் சொல்லுவாங்க, பாம்புக்கு பாயா வச்சாலும் சரி, பச்சை முட்டை வச்சாலும் சரி, அது பணியவே பணியாத மாதிரி எப்போவுமே தெருநாய்களோட சுற்றக்கூடிய, அதாவது அதுகளை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றாரு. வரும்போது அதை உதாரணமாக சொல்கிறாரு. தெருநாய்க்கு நான் இப்படி தான் பண்ணுவேன், உங்களுக்கு இதை பண்ணுறேன்றார். அக்கா, மனிதர்களை அவர் தெருநாயின்னு சொல்ல வரல, தெருநாய் மாதிரி உங்களை நான் பார்த்துக்குவேன்றாரு. இது உதாரணம் தான், புரியுதா இல்லையா? அதாவது அவர் சொல்ல, அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக நினைக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அனாதையாக உணவு இல்லாமல் தெரு தெருவாக போய் வெறி ஏறி கவனிக்கப்படாமல் குடும்ப பாசம் இல்லாமல் அந்த நாய்கள்லாம் திரிஞ்சு போய் ராத்திரி டியூட்டிக்கு போயிட்டு வரவன், மிட் நைட்டில் வாட்ச்மேன் வேலையை போட்டுருவேன், கையை காலை கடிச்சு வைக்கிறத பக்குவப்படுத்தி அதுக்கு ஓரியோ பிஸ்கெட்டு, இது பிரியாணி, சில அதை கண்டுபிடிச்சி இது பிரியாணி தான் சாப்பிடு இந்த தெருநாயை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ள அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. ஸோ இந்த தெருவில் இருக்க நாய்கள்லாம் பிரியாணி சாப்பிடணும். இதெல்லாம் உண்மைமா, சைக்காலஜிக்கலா, புரியுதா உங்களுக்கு? இங்கே நாய் பிறவியில் கூட நல்ல பிறவி கெட்ட பிறவின்றது. ஒரு கிராமத்தில் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு கிராமம் இருக்குன்னு வைங்க, அங்கே ஒரு தெருநாய் இருக்குன்னா அதுக்கு ஒரு குட்டி பிறந்துன்னா அது பாவப்பட்ட ஜீவன். அதை சில தெருநாய் கறிக்கடை இருக்க லைனில் பிறந்துடும், குட்டி போட்டுரும். டெய்லி எலும்பு தான், கறி தான். பணக்காரன் கூட போட முடியாதுமா. அதாவது இப்போ நீங்களே ஒரு நாய் வளர்க்குறீங்க, உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த நாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 செலவு பண்ணுவீங்களா? டெய்லி கறி வாங்கணும், ஒரு 4 நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு வந்துடுவீங்க, போட மாட்டேங்க. ஆனால் அந்த கறிக்கடை பகுதியில் பிறந்த தெருநாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தினமும் எலும்பு கிடைக்கும். கோழி கால், கோழி கழுத்து, இதெல்லாம் கிடைக்கும். அதோட பிறவி பயன் அது. ஸோ இதை கண்டுபிடிச்சி இந்த நாய் இதை தான் திங்கியும்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு பிரியாணி பிடிச்ச நாய்க்கு பிரியாணி, ஓரியோ பிஸ்கெட் பிடிச்ச நாய்க்கு ஓரியோ பிஸ்கெட்டு, பன்னு பிடிச்ச நாய்க்கு பன்னு சொல்லி பார்த்து பார்த்து மிகப்பெரும் சாதனை பண்ணக்கூடிய ஒரு மனிதன் அப்புறம் மனிதனை விட்டுருவாப்லையா? புரியுதா உங்களுக்கு? இன்னும் அவர்கிட்ட தெருநாய்கள்கிட்ட மட்டும்தான் கட்சியில் சேரலாமான்னு கேட்கல, இப்போ எல்லாத்துலையும் கேட்டார். இல்லை என்ன திடீர்னு என்ன இல்லை, எவன்கிட்ட போய் கேட்டால் எவன் சொன்னான்னு தெரில. இப்போ என்னன்னா, பைத்தியம் பிடிச்சவன்றது நம்ம லாரன்ஸ் சொல்ல, ஒரு பைத்தியம் பிடிச்சவன் உனக்கு யார்? நீ முதல்ல நீ யாரு?
சமூக சேவகர், என்ன சமூக செயற்பாட்டாளர், சரி. ஜல்லிக்கட்டுல போராடினவர். என்ன போராடினார்? கூட்டத்தில் வந்து நின்னதா? ஒரு 5 லட்சம் பேர் போராடினா, 3 லட்சம் பேர் போராடினா, சரி 1 லட்சம் வச்சுக்கங்க. நீ யார்? நீ இந்த 1 லட்சம் பேரில் ஒரு ஆளாக தானே போய் நின்ன. நீ என்ன இப்போ ரோட்டில் மறியல் பண்ணி ரயிலை நிறுத்தினியா? பஸ்ஸு டயர் கட்டியில் போய் படுத்தியா? இல்லை மாட்டை அடக்குனியா? இல்லை நீ மாடு நாள் வளர்க்குறியா? உனக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாம் கூட்டம் கூடுறாங்கன்னு நீயும் போய் நின்ன. பிரபலம் வந்து அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. துரத்தி விடப்பட்டு தான் வெளியே போனேன். அப்போ உனக்கு என்னத்துக்கு அரசியல் இது? நீ யார்? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குன்னு உனக்கு யார் சொன்னது? விஜய் அழைச்சிருப்பாரோ? 4 பேய் படம். விஜய் இப்போ என்ன இந்த பைத்தியம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சினிமாவில் ஒரு கேடு கேட்ட ஒரு ஒன்று இருக்குது, குருவை மதிக்கலாம். இந்த டான்ஸ் மாஸ்டர் யாராக இருந்தாலும் இந்த இந்த பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற குருலாம் முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி காலில் விழுவாங்க. தெரியுமா? எனக்கு ஆட தெரியாதனால பொசிஷன் மாற்றி ஆடி இருக்கு அப்படின்னு வளைச்சி காலில் போய் விழுந்து அப்புறம் ஆடுவாங்க. இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஆக்ஸ்போர்டில் படித்தவன், டபுள் பிஹெச்டி முடித்தவன், இப்போ உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் இருந்திருப்பாங்க, பிஹெச்டி முடித்தவங்க. எனக்காக காலில் விழுந்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார். இந்த பிள்ளைங்களா விழுகுதா? இல்லை பசங்க விழுகிறாங்களா? வந்தால் பாரு அரமண்டல் மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் காலில் எவனும் விழுக மாட்டான். இந்த சினிமாவில் ஒரு கேடு கேட்ட பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, மூத்தவர்கள் காலில் விழுகிறது நம்ம கலாச்சாரம், பண்பாடு, அது வேறு. டான்ஸ் மாஸ்டர் காலில் எதுக்கு விழுகிறாங்கன்னா, அவர் ஒரு குருவாக நினச்சி விழுகிறாங்க. தொழில் சொல்லி கொடுத்தவங்க. இவன் என்ன நினச்சிக்கிறதுன்னா, என் காலில் விழுந்த ஒருத்தான் பதவிக்கு வந்துட்டான்ல, நான் வரக்கூடாதா? அவன் என்னை சேர்த்துக்க மாட்டானா? இன்னைக்கு பொண்ணு எப்போ பார்த்தாலும் வாங்க மாஸ்டர்ன்ற ஒரு ஆள் பெரும் பதவிக்கு வந்துட்டார். வந்த உடனே நம்மளை இவ்வளோ தூரம் மதிக்கிற ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு துணை முதல்வர் ஆக்குவார். ஆமாம், ரசிகர்கள்லாம் துணை முதல்வர் கோஷம் போடுறாங்க. காசை கொடுத்து இதுக்கு தான் சோறு போடுறது. புரியுதா அவனுக்கு? சமூக சேவைக்கு போடுறவன் கத்த மாட்டான். சமூக சேவை பண்ணுறவன் அவங்கள கூப்பிடவே மாட்டான். ஒரு 50 பேரை வச்சுட்டு சோறை போட்டு அக்கௌண்ட்ஸில் எழுதிட்டு டேக்ஸ் கணக்கில் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து காசை வாங்கிட்டு அவங்கள வச்சு துணை முதல்வரான். விஜய் கம்பியை பழுக்க காய்ச்சி வாயில் இழுத்து விட்ருவாங்க போனால். புரியுதா? எப்படி இந்த பைத்தியத்தை கட்சியில் சேர்ப்பாங்க? எந்த கட்சியிலேயே சேர்ப்பானா? கட்சியிலே சேரலை, கட்சியில் சேர்க்கவும் இல்லை. இவர் என்னமோ ரஜினிகாந்த் மாதிரி நான் வரப்போறேன், நான் வரப்போறேன். இல்ல முதல்ல வந்து திருச்சி கிழக்கு போட்டி அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே கிளப்பி விட்டதுமா. அவங்க நினைச்சாங்கன்னு நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் நினைக்கிறாரோ ஒருவேளை தாவைக்காரன் பரப்பி விடுறாங்களோ அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இந்த பைத்தியம் அதுவா கிளப்பி விட்டது, காசை கொடுத்து. வீடியோக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த வீடியோக்கு அப்புறம் இது பைத்தியம் புரிஞ்சு போச்சா, இது தெருவுக்கு வந்துடும். இல்ல இப்ப இவர் ராகவா லாரன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு குருவா பாக்குறேன், தெய்வமா பாக்குறாங்க. எந்த பக்கம் எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை மேல ஏறி போயிடுவாங்க. இல்ல இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது தெரியும் எல்லாருக்கும். அதே போல லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த பக்கம் போவாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. ராகவா லாரன்ஸ் உண்மையிலேயே சேரணும்னா லதா ரஜினிகாந்தோட தான். அதான் அக்கா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க அண்ணன் தான் ஆரம்பிக்கல, அக்கா ஆரம்பிச்சு நாடு முழுவதும் திருத்த போறாங்க. வீடியோலயும் சொல்லியிருக்காரு வேற. அப்ப அங்க போய் சேர வேண்டியதானே. எதுக்கு விஜய்ட்டு வர நீ? விஜய் நான் இழிச்சவா என்ன இத்தனை பேரை வந்து இது பண்ணி குழந்தைங்களை இது பண்ணி டியூன் பண்ணி குடும்பத்தில் ஓட்டு வாங்க வச்சு பிள்ளைங்களை டியூன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஐடிவிங்க வச்சு மார்க் வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணி வந்த ஒரு விஜய்கிட்ட இவர் கட்சி சேர்றது எம்எல்ஏ சீட்டுன்றது வேற, துணை முதல்வர். விஜய் இப்படி உட்கார்ந்துருப்பாரு. புஷி ஆனந்தை பாப்பாப்புல, புஷி ஆனந்த் தலைவரே என்னையா எனக்கு தெரியாத தலைவரே இப்படிதான் சொல்லிப்போம், என்னையா ஆளாளுக்கு விளாடுறீங்க அப்படின்ட்டு. அந்த பைத்தியம் ஏதாவது பன்னீர் தலைவர் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன நான் வந்தானா வெளியே விடாது, தெரு பக்கமே விடாதுன்ட்டு. ராகவா ஆரம்பிச்சா சந்திக்கவே மாட்டாப்புல விஜய். ஏன்னா புஷி ஆனந்தை பார்த்து சால்வை போட்டு போட்டுருவாங்க. அந்த திருச்சி சீட்டு தருவாங்க. யாருக்கு தருவாங்க? வெயிட் பண்ணி பாருன்ட்டு யாருக்கும் இல்லை. என்ன மாதிரி பைத்தியக்காரங்க பாருங்க. அப்போ தன்னை என்ன மாதிரி நினச்சிருக்காங்க பாருங்க. 4 ஹீரோவுக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டா இவர் ஒரு பெரிய புடிங்கி கிழிச்சவர் மாதிரி. 4 பை படம் எடுத்துட்டா நீ பெரிய ஆளா, பெரிய டைரக்டர். அப்போ பாரதி ராஜாவில் என்ன சொல்கிறது, மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறது, சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறது, மணிரத்னத்தை என்ன சொல்கிறது. விஜய் இன்றைய சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை மனசில் வச்சு நெருங்கிய நண்பர். இருக்கேம்மா அந்த அம்மா யாரு
மாநாட மயிலாட கலா மாஸ்டர் கலாக்கெல்லாம் கொடுக்கணும்ல. இல்ல இப்ப நடிகர்கள்லாம் கிளம்புறது காலேஜில் வந்து உங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு ப்ரொஃபஸர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். பிரகாஷன் கோயம்புத்தூர்ல ஒருத்தர். அப்போ பாருங்க, கலாவை மாஸ்டர்ன்றீங்க, உங்களுக்கு பாடம் எடுத்தவரை பிரகாஷ்ன்றீங்க. சார் அவங்க வெச்சுக்கிறாங்க பேரை இருக்கு பாருங்க உங்களுக்கு. சார் இன்னைக்கும் அவர் வந்து ஒரு ஓப்பனாக கேட்குறேன் சார், அவங்களே வெச்சுக்கிறாங்க கலா மாஸ்டர்னு. நம்ம ப்ரொஃபசர்ஸ் நீங்க ஏன் கூப்பிடுறீங்க அப்படி? எப்படி கலான்னு கூப்பிட வேண்டியது? நான் கூப்பிடலையே சார். அது டான்ஸ் மாஸ்டர் தானே. அது என்ன, புரோட்டா மாஸ்டர் இருக்காங்க, புரோட்டா மாஸ்டர், டீ போடுறவங்க டீ மாஸ்டர், டான்ஸ் போடுறவங்க டான்ஸ் மாஸ்டர். அப்போ எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாஸ்டர்? உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அந்தம்மா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸரே மாஸ்டர்னு சொல்லலைங்க. அப்போ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய பைத்தியங்களோட மென்டாலிட்டி. ஏன்னா நம்ம மைண்ட் செட் அப்படியே ஆயிரும், கலானா மாஸ்டரு அப்படி இருக்கும்போது அப்போ அவர்களுக்கு துளிர் விட்டு போயிடும். நம்ம கேட்டால் தந்துடுவாங்க. நம்ம தானே டான்ஸ் சொல்லி கொடுத்தோம் அந்த தம்பிக்கு, சிஎம் ஆகிட்டாரு. இல்லை இவர் மட்டும் இல்லை சார், சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து நிறைய பேர் வந்து நாங்கள் விஜய் சார் அப்படி விஜய் சாருக்கு எதிராக பேசுகிறோம், வீடியோ இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து இல்லை அவங்க பூராமே இதுக்குள்ளே இறங்கி ஏதாவது சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன். விஜய் வந்துட்டாரு, நம்ம அவரை ஆதரிச்சு பேசுகிறோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் தருவாங்க இல்லை. பிரச்சாரத்தப்ப விஜய் அவர்களுடைய அந்த ட்ரெஸ் கோட்ல ஒயிட் காப்பி கலர் பேண்ட் போட்டு போய் ஓட்டு போட்டு வீடியோ போட்டவங்களாம் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. பைத்தியங்கள்லாம் வேற, அது வேற, அது இன்ஃப்ளூயன்சர் பைத்தியம். அது பூராமே அதுக்கு இப்போ எவனும் வியூவர்ஸ் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ இது நான் இல்லைன்றாங்க இப்போ. ஆமாம், இப்போ இல்லைன்னு சொல்லுது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இவங்க பைத்தியம் கிடையாது. மக்களை விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் பைத்தியக்காரனா நினைக்கிறது. அந்த பைத்தியங்கள் தானே ஓட்டு போட்டு வச்சு நம்மளும் உள்ள அடிச்சு உள்ளடியா துணை முதலமைச்சரா. எவ்வளோ என்ன நீ என்ன இப்போ சாதாரண மனநிலையில் இருக்கியா, இல்லை இருக்கவெல்லாம் லூசு கேனப்பா நினச்சிக்கிட்டீங்களா? ஒருவேளை இதெல்லாம் நடந்தா கூட என்ன ஆக போகுது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து அப்படிங்கிற பயம் நமக்கு அப்படின்றதுனாலதான் இந்த எண்ணம் அவங்களுக்குலாம் வருது. ஆனால் விஜய் அந்த அளவுக்கு எல்லாம் லூசு கிடையாது. நம்ம முதலமைச்சர் ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர் அவர் இருந்தாருமா, கஷ்டப்பட்டு. அதாவதுமா நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வெற்றி பெறுவோமா தோல்வி விடுவோமா ஜெயிலுக்கு போவோமா என்னன்னு தெரியாது கூட இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க. எல்லாம் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு நல்லா வந்தாரு, இவங்களுக்கு செய்யறாரு அவங்களுக்கு செய்யறான்றப்ப 4 பேர் வராம பாருங்க, ஓடுற குதிரை மேல பணம் கட்டுறாங்க. இவனை யாருமே சேர்க்க மாட்டாங்க, எந்த கட்சி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. புரியுதாங்க? ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்க பூரா கிளம்புறாங்க, நான் அந்த படத்தில் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், இந்த படத்தில் ஃபைட் சொல்லி கொடுத்தேன், இந்த படத்தில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன், இந்த படத்தில் நான் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டேன், இந்த படத்தில் நான் தான் வந்து உங்களுக்கு கை கால் அமைக்க விட்டேன், ஏன்னா எப்படி திருச்சி சீட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பைத்தியங்கள் கிடையாது. விஜய்க்கு வாக்களித்தவர்களை பைத்தியங்களாக நினைத்து, விஜயையும் பைத்தியமாக நினைத்து நாம் வந்து பலன் அடைவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அறப்பைத்தியங்கள். அதிமுக கூடாரமே காலியாகுது போகுதுன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எல்லாருமே இங்கே வரப்போகிறாங்க, அது எல்லாமே காலியாச்சு, ஏற்கனவே கூடாரம் காலியாச்சு. இப்போ சொல்லியிருக்காரு காலியானதுக்கப்புறம் எங்கே போனான்னு நம்ம இல்லை இது ஆபத்தா இது தமிழ்நாட்டுக்கு, இல்லை ஒரு நல்ல மாற்றம்? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏற்கனவே எப்பயோ வந்துருச்சுமா. இதுதான் உண்மையான அதிமுக அப்படின்றாங்க தாவேகா ஆதவர்ஜுனா. ஆமா, தாவேகா தான் உண்மையான அதிமுக. புரியுதா? புதிய பைத்தியங்களோட பழைய பைத்தியங்கள் கலக்கும்போது அதுதானே ஒன்றா இருக்கும். 2 முக்கியமான விஷயம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, திமுகவில் தோல்விக்கான காரணங்கள் கண்டறிவதற்கா ஒரு குழு போட்டாங்க. அவங்க போய் மாவட்டவாதியாக போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அது வந்து என்னன்னா, மாவட்ட செயலாளர்களில் தலைவரை சந்திக்கவே முடியல, கள நிலவரம் என்னன்றது சொல்லவே முடியல அப்படின்னு ஒரு 3-4 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, விஜய் அவர்களுடைய அந்த வருகை அப்படிங்கிறது மகளிர்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதும், மகளிர் உரிமை தொகை பாதி பேருக்கு கொடுக்காததும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணவே விடலை அவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு மெயினான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இனி திமுகவில் என்ன சேஞ்ச் ஓவர்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஓவர் நடக்கும். பட் ஆனால் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்றது அவர். ஆமா, நீங்க வேற சந்திச்சுட்டு வந்திருந்தீங்க. சந்திச்சுன்றது நம்ம ஒரு பத்திரிகையாளராக அவரை சந்திக்கிறோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சூழ்நிலையை புரிஞ்சிருக்காரு. ஆனால் இந்த கமிட்டி கொடுத்த விவகாரங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டு. என்னன்னா, இவங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடி வச்சுருக்காங்க. இது பெர்சன்டேஜ் உரிமை தொகை போல. உரிமை தொகை நீங்கள் கொடுத்தவங்கலாம் அவங்க கிழிச்சுட்டாங்களா போட்டு போட்டு? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்.
பிளான்டு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சு, கூமுட்டைங்களை பொறுக்கி இது பண்ணி புரியாதவர்களை வந்து அந்த ஒரு டெக்னாலஜி மூலமாக அவர்களை ஈர்த்து, குழந்தைகளையும் பெண்களையும் ஈர்த்து, வயதானவர்களை ஈர்த்து, அவர்களை வாக்கு வங்கிகளாக மாற்றி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார். இது ஒன்று தான் திமுக தோல்விக்கு காரணமே தவிர அதை கண்டுபிடிக்காது, கணிக்காம போனது. அது இந்திய அரசே இந்திய உள்துறை அமைச்சரே கணிக்கலையம்மா அதை. அப்புறம் இவங்க எப்படி கணிப்பாங்க? ஆனால் தெரிஞ்சது எப்போவுமே பவரில் இருக்கும்போது சிலதை உதாசீனப்படுத்திடுவாங்க. அதோட விளைவு தான் அவர்கள் இப்போ சந்திச்சிருக்குது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றதுல ஒரு 75% புரிஞ்சிருக்காரு. 75-80% புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ இதை எப்படி உடைக்க போறாங்க அப்படின்றது தான் அதில் முக்கியமாக. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இனி அவ்வளோதான் திமுக, இனிமேல்லாம் எழும்பி வராது திமுக. அண்ணாமலை வர கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இனி அடுத்த தேர்தலில் வந்து மீண்டும் ஆளுங்கட்சியா விஜய் அவர்கள் வருவாரு, எதிர்கட்சிங்கிற இடத்துல திமுக இருக்காது, 3வது இடத்துக்கு போயிடும், அண்ணாமலை வருவாருன்னு ஒரு டாக். 3வது பிஜேபி வரும், 4வது வந்து இது வரும், இந்த அம்மாப்கேன்னு போனால் என்னமோ ஒரு கட்சி இருக்குமா, நார்த் இந்தியாவில் ஒரு கட்சி, ஆம் ஆத்மியா, ஆமாம், அது வரும். அடுத்து காக்ரோச் பார்ட்டி வரும், திமுக அழிஞ்சிரும் அப்படின்றது அவங்களோட இது. இன்னும் ஒரு 6 மாதத்துல துண்டை காணாம துணியை காணான்னு எப்படி அவன் ஓடுறான்றது மட்டும் நீங்கள் பாருங்க. யாரை சொல்கிறீங்க? பார்த்துட்டு சொல்லுங்கள், முடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி, வணக்கம்.